வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரணின் பேசுறேன். இன்னைக்கு நாங்க டான்ஸ் ஆடிட்டே தான் பேச முடியும். ஏன்னா இவங்க ரொம்ப மேனா மினிக்கியா இருக்காங்க. லைட்டா அப்படி வச்சிருந்தா கூட ஆட சொல்றா, என்ன டான்ஸ்லாம் ஆட சொல்றா, டிடி சுத்த சொல்றா, பாட்டு வேற பண்ணுமா. அத்தை மதி மெத்தையடி ஆடி விளையாடலாம் அப்படின்னு அவ பாட்டு சொல்றா. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன என்னன்னா இப்படி கை தூக்கி காமிக்கிறா, ஜெயலலிதா அம்மா மாதிரி. இவங்க வந்து என் முடியெல்லாம் டிஸ்டர்ப் ஆக கூட தங்கச்சி முடி பாத்தீங்களா உங்களுக்கு தலையில. ஆக்சுவலி இவங்க அம்மா வந்துட்டு அம்மா அப்பாவும் என்கிட்ட வந்தாங்க ஒரு நாள். வந்தப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து ஃபாரின் கூட்டிட்டு போகாதீங்க. ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. நான் சொன்னேன், மாசம் ஆயிட்டா ஃபாரின் கூட்டிட்டு போவீங்களா, இங்கேயே இருப்பாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, மாசம் ஆயிட்டா இங்கேயே விட்டுட்டு போயிட வேண்டியது தானே மேம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் சொன்னேன், இதே மாசம் ஒய்ஃப் மாசம் ஆயிடுவாங்க, நீங்க ஃபாரின் கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணீங்க, விசா அப்ளை பண்ணிட்டு தான் வந்தாராம். எப்படி உடனே மாசமா முடியும், ஏன்னா அவங்களுக்கு 37 வயசு ஆயிட்டனால உடனே எப்படி நிக்கும், மருந்து சாப்பிடுவோம் ஹோமியோபதியில அப்படிதான் நினைச்சீங்களா? நீங்க நம்பல? இல்ல மேடம், நம்பிதான் மேடம் வந்தாங்க. மேடம் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கெல்லாம் துபாயில நீங்க ஃபேமஸ் பண்றீங்க. துபாயில ரொம்ப ஃபேமஸ் ஆமா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் ராம்நாட்ல இருந்து நிறைய பேர் இங்க வராங்க மேடம். நானே அதுக்கப்புறம் கேரளா ஃப்ரெண்ட்ல இங்க அனுப்பிச்சிருக்கேன் மேடம். எனக்கு அங்க சொன்னது துபாயில தான் மேடம். நீங்க கேரளா ஃப்ரெண்ட் தான் அனுப்பிச்சாங்க இங்க. சரி மேடம், துபாயில தான் எனக்கு சொல்லி இந்த மாதிரி காரைக்குடில போய் ஆனா நீங்க செக் பண்ணுங்க எனக்கு கால் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ல சொன்னாங்க. துபாயில யாரோ ஒரு ஃப்ரெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. ஓகே, இப்போ இவரு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் மேடம், எவ்வளவு பேர் வந்து அவங்க ராம்நாட்ல இருந்து கேரளால இருந்து வராங்க மேடம். நான் சொல்லி கரெக்டா இங்க லொகேஷன்ல கொடுத்தாங்க மேடம். நான் சொல்லி இப்ப எல்லாம் குழந்தைங்க தான் எல்லாம் நான் சொல்லிட்டேன், எனக்கு சக்சஸ் ஆயிடுது. நான் ஒன்னும் மேடத்துக்கு ஒன்னும் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் கிடையாது. சக்சஸ் ஆகிட்டு அதனால சொல்றேன் எல்லாமே வந்துட்டாங்க. அதே மாதிரி சொல்லி இவர் வந்து இங்க இருந்து ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் செக் பண்ண பாசிட்டிவ். அப்புறம் இங்க வந்து எனக்கு வளக்காப்பு போட்டோ எல்லாம் அனுப்பிச்சாங்க. மோஸ்ட்லி நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு வளர்க்க இது வரைக்கும் 2 பேர் என்னமோ அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வளக்காப்பு போட்ட போட்டோ அனுப்பிச்சாங்க. அதை பார்த்தா எனக்கு உண்மையா கண் கலங்கி நான் அழுதுட்டேன். ஆக்சுவலி அவங்க ஃபீலிங் 37 வயசுன்றது ஒரு பெரிய வயசு கிடையாதா, கண்டிப்பா மாசம் ஆக்கிடலாம். 46 வயசு வரைக்கும் மாசம் ஆக்குறோம். ஆனா அவங்க முத அந்த அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்? நீங்க ஆனா கூட இல்ல வளகாப்புல வர முடியல. உங்க மகளுக்காண்டி சம்பாதிக்கணும்ல, மகளுக்காண்டி மகாராணி பிறந்திருக்காங்க. அவங்க பாட்டி பேரை வச்சிருக்காரு. அவங்க பாட்டி ஞாபகார்த்தமா நிச்சயமா கடவுள் அவங்கள நல்லா ஆசீர்வதிச்சு மேலும் மேலும் பேர் புகழ் எடுக்க வைப்பார். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் வீட்டுல இருக்க பெரியவங்களை நினைக்கிறது அந்த பாட்டி தான் இவங்களை படிக்க வச்சாங்களா, அவங்க தான் இவரை பாத்துக்கிட்டாங்களா. அதனால இவர் வந்து அவங்க பாட்டியோட பேரை இந்த தேவதைக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க என்ன சொன்னீங்க, இவன் என்ன ஆகும்னு சொன்னீங்க படிச்சு? உங்களை மாதிரி நல்ல ஃபேமஸான ஹோமியோபதி டாக்டர். இது ஏன் பிள்ளை இல்ல, தாய் 10 அடி பாஞ்சா பிள்ளை 14 அடி பாயுமாங்க, 8 அடி பாஞ்சா 16 அடி. அந்த மாதிரி இவ வந்து உலகம் போற்றும் மருத்துவரா. அந்த இவங்களோட நபிகள் நாயகம் அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து ஐஷான்னு சொல்லுவாங்க. அவங்க மாதிரி ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்கி இவங்க வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். இவங்க தொன்றவங்க எல்லாம் மாசமாயிடும், கைராசி டாக்டர் ஆகணும். நான் இதை பிளஸ் பண்றேன். நீங்க படிக்கும் போதே டாக்டர்னு சொல்லியே வளர்த்துருங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபீலிங்லாம்? ரொம்ப எனக்கு நம்பவே முடியல மேடம். எப்படி 1 மாசத்துல எப்படி இந்த என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படி எங்கெங்க போனோம் மேடம், அதெல்லாம் சக்சஸ் ஆகும் மேடம். எனக்கு ஒண்ணுமே நம்பவே. அங்க போய் அடுத்த மாசம் அதே வெள்ளிக்கிழமை தான் மேடம். காலையிலே மார்னிங்லேயே பார்த்து சொன்னோம், டியூட்டிக்கு போட்டு மார்னிங்ல சொல்லி பார்த்து சொன்னோம். ரொம்ப சந்தோஷம். வெள்ளிக்கிழமை நீங்க ஸ்பெஷல் தொழுகைக்கு போனீங்களா இல்லையா? ஆமா மேடம், அதுக்கு விடுறது சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. நீங்க அந்த வளகாப்பு போட்டு பார்க்கவே எனக்கு உண்மையாவே கண் கலங்கிருச்சு, பயங்கரமா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அவரை மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல? சரி, அப்புறம் குழந்தை வந்த உடனே இவ பண்ற சேர்த்திகள்லாம் உங்களுக்கு, ஏன்னா அஸ்வின் வந்து எனக்கு 23-24 வயசுல பிறந்துட்டான். ஐஷு எனக்கு ஆல்மோஸ்ட் 32 இயர்ஸ். எனக்கு சலிப்பா இருந்துச்சு. ஓடி திருப்பி ஐஷுக்கு ஏபிசிடி எதுவுமே சொல்லி தரல. முதல்ல இருந்து ஃபீடிங் பாட்டில் கழுவணும், முதல்ல இருந்து எல்லாம் பண்ணுவான். சலிப்பா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அவளுக்கு நான் ஏபிசிடி கூட சொல்லி தரல, எதுவுமே பண்ணல. அது அதுவா வளர்ந்த பிள்ளைதான். முதல் பிள்ளைக்கு நம்ம கொடுக்குற கேர் 2வது பண்ணணும். நீங்க இவளுக்கு எப்படி இருந்தது அந்த இதெல்லாம் பண்ணும்போது? ஒவ்வொன்னு பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆசையே பண்ணீங்களா? எப்படி படுக்க வச்சாலும் தூங்கலைங்க. அவ சொகுசுரானே எப்படி வந்து படுத்துட்டாங்க. வளர்ந்து பெரியவளான அப்புறம் இந்த வீடியோ பார்த்து நினைப்பா, ஆஷாத்த சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாத்திட்டோம், பெரிய டாக்டர் ஆயிட்டோம். இப்ப வந்து நம்ம தொடுறவங்க எல்லாம் கைராசி. இவளை பாக்குறதுக்கு கியூல, உங்க எந்த ஊர்ல கிளினிக் போட்டாலும் ரோடு ஃபுல்லா கியூல நிப்பாங்க பேஷண்ட்ஸ்.
சரி ரொம்ப சந்தோஷம். ஆமா என்னை நிமிர்ந்து வேற பாக்குறா. சொல்லும் போது நான் சொன்னது கரெக்டா இருந்துச்சு. அவளுக்கு நான் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும். எப்பயுமே ரூம்ல கன்சல்டிங் ரூம்ல வீடியோ போடும்போது நான் ஃபேன் ஏசில ஆஃப் பண்ணிடுவேன். இவங்க ரொம்ப மேனாமணிக்கு பண்றாங்களே, நாங்க வந்து ஏசி போட்டிருக்கோம். ஆனா கூட இவங்களுக்கு கச்சு கச்சான்னு இருக்கும். சொல்ல குச்சிட்டா ஆசையா இருக்கு. நானே வச்சுக்குவேன். நான் வந்து இப்படி ஒரு கை வச்சுட்டு இப்படி நான் அசையவே மாட்டேன். இப்படியே வச்சுட்டு ஐஷுக்குலாம் என்ன பண்ணுவேன்னா கீழே போட்டா வாமிட் பண்ணிடுவா, மூக்குல வாயில. அவளுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்துச்சு. ஹோமியோல இருக்க ஒரு மருந்து இருக்கு எத்தூசான்னு சொல்லிட்டு. நான் வந்து அது அவளுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. வயிறு நிறைய குடிச்சிட்டு தோல்ல போட்டு இப்படி தட்டி கொடுத்துட்டு ஏப்பம் போட்டப்ப நம்ம கீழே போடுவோம்ல, அவ வந்து நான் ஏப்பம் சரியா போடாம கிளினிக் பேஷண்ட் வரணும்னு அவசரம் என்ன பண்ணுவேன்னா ஃபீட் பண்ணிட்டு என் மாமியார் இருக்கையில கொடுத்துட்டு ஓபிக்கு வந்துடுவேன். அதெல்லாம் ஃபுல்லா வாமிட் பண்ணிருப்பாங்க. அப்ப நினைச்சுட்டு நம்ம ஏப்பம் போடாதனால அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் அவளுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். ஏன்னா எனக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கிடையாது, லெனின் கிடையாது, அஸ்வினும் கிடையாது. அதனால எப்படி ஐஷுக்கு இருக்கும்னு நான் நினைச்சிட்டு நான் அதை யோசிக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவேன்னா எனக்கு நைட்ல எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கும். காலையில இருந்து கிளினிக் பார்த்து நைட் ஃபுல்லா அவளுக்கு முடிச்சு உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்காது. அப்ப சொன்ன எனக்கே 32 வயசு ஆச்சு. 32 வயசு ஆனோடனே நான் என்ன பண்ணிட்டு ஐஷுக்கு இப்படி தோல்ல போட்டு சோஃபா இப்படி சாஞ்சி கால் மேல காலை போட்டேன்னா அப்படியே இப்படி தட்டிக்கிட்டே பாப்பா பாப்பா கதை கேளுன்னு பாட்டு பாட ஆரம்பிப்பேன். ரெண்டாவது அவ தூங்குறாள் நான் தூங்குறேன் என் பாட்டுக்கு. காக்கா நரியின் கதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொன்ன கதைன்னும் போதே நான் தூங்கிடுவேன். நான் தூங்கிடுறேன் அப்படியே இப்படியே அசையாம காலையில வரைக்கும். என் அம்மா சொல்லுவாங்க தூங்கும் போது குழந்தைய பால் கொடுத்துட்டு போட்டுட்டு தலகாணி வைக்கணும், இல்ல குழந்தை மேல நம்ம உருண்டுரும். நிறைய மதர்ஸ் வந்து தூக்கத்துல தவறுல பிள்ளை மேலேயே உருண்டுருவாங்க. காலத்துக்கு முகத்துல போட்டுருவாங்க. குழந்தை வந்து 2 மாசம் குழந்தை வந்து அம்மா எனக்கு மூச்சு முட்டுது கொஞ்சம் தயவுசெய்து தள்ளு உன் கால அப்படின்னு சொல்லாது. அப்ப என்ன பண்ணுன்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி மூச்சு உயிர் காப்பாத்தாயிடும். சோ தலகாணி போடணும். தூக்கத்துல நம்ம அசந்து நம்ம பண்ணிடுவோம். நான் வந்து எவ்வளவு டயர்டு என்ன இருந்தாலும் இப்படி போட்டு இப்படி படுத்தேன்னா இப்படி கூட செய்ய மாட்டேன். நைட் ஃபுல்லா அப்படி சோஃபாலே அவளுக்கு ஒரு 4-5 months வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்துட்டு ஒரு நாள் நான் ஃபீட் பண்ணிட்டு முடிச்ச உடனே வாயில மூக்குல வாமிட் பண்ணோம். அப்பதான் இவளுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். அது வரைக்கும் யாராவது ஃபீட் பண்ணிட்டு இல்ல எடுத்து கொடுத்துட்டு போயிடுவோம், அவங்க கொடுப்பாங்க. பாப்பா வாமிட் பண்ணிச்சுக்கோங்க. நான் சொன்னேன் கக்கரை பிள்ளைதான் தப்புன்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து வயிறு நிறைஞ்சிச்சுன்னா இது வயிறு கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும், ஆனா பசியில கிரீடியா உறிஞ்சிரும். அதனால வாமிட் குண்டச்சி அப்பயே சொல்றேன், குண்டச்சி எப்ப பார்த்தாலும் பசிக்கிற நேரத்துல சாப்பிட்டுருவா அப்படின்னு தான் சொல்றேன். இதுவும் அப்படிதான் செய்யுது. இதுக்கு நான் அந்த பால்லாம் ஒத்துக்கிற மாதிரி இன்டாலரன்ஸ் ஆகாத மாதிரி மருந்து கொடுத்துருவேன். பேபி செட் இப்ப எல்லாமே கொடுத்துருவேன். நீங்க அவளுக்கு 1 வயசு வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா மெடிசன்ஸ் என்கிட்ட பார்க்குற குழந்தைங்க ஃப்ரீ தான். அது ஏன் பிள்ளை தானே, அதனால அது கணக்கு கிடையாது. அதனால நீங்க அது எல்லாமே இந்த முடியெல்லாம் கொட்டோடனே சம கலரா இருக்கும். தலையில இருக்கிற முடி ஐஷுலாம் ஏதோ பெரிய மனுஷங்க மாதிரி பெட் வசதியா இருக்கு தள்ளி எல்லாம் எடுத்துக்கிறாரு. வசதியா இருக்கு தள்ளி எல்லாம் எடுத்துக்கிறாரு. உங்க அப்பா வந்து உனக்கு பஞ்சனத்தை நிறைய வாங்கணும் போல இருக்கே. இங்க படுத்துக்க தலை அவளுக்கு வசதியா இல்லையா. இந்த கோழி முட்டை மாதிரி இருக்குல்ல, கியூட்டா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா உச்சி இருக்கான்னு பாக்கணும். பிறந்த குழந்தைங்களுக்கு 30 நாளைக்குள்ள உச்சி மூடிடுது. அப்படி உச்சி மூடிச்சுன்னா அந்த குழந்தைங்களோட தலை பெருசாக ஸ்பேஸ் இருக்காது. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். கிரேனியோ சினஸ்டோசிஸ் ஒரு கண்டிஷன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சோ குழந்தை பிறந்தா இந்த கை வச்சு பாருங்க, உச்சி வந்து துடிக்கணும் எப்பயுமே. 30 நாளைக்கு தண்ணி குடுக்குறீங்களா இல்லையா அவளுக்கு? நான் கொஞ்சம் சாஞ்சிட்டா கம்ஃபர்டா இருக்குல்ல, அவளுக்கு சொகுசா இருக்கணுமா கம்ஃபர்டா. இந்த பாருங்களேன் கரெக்ட் மகாராணி. நான் கிளினிக் பார்க்காம இப்படி வச்சு நான் கொஞ்சிட்டே இருக்கேன். இப்படி பண்ண அமைதியா இருக்க பாருங்க. நேரம் அவளுக்கு வசதியா இல்ல. மகாஜனங்களே நான் மட்டும் இல்ல, எட்ட பிறக்கிற பிள்ளைகளும் ஒவ்வொரு சொகுசுராணியா இருக்குங்க. இப்படியே வச்சுட்டு இப்படியே கிளினிக் பார்க்கணும். உலகத்துல இதை விட சந்தோஷம் இந்த குட்டி கால்கள் இருக்குல்ல, இதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. நீங்க இந்த கால் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிட்டீங்களா? ரொம்ப போட்டோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இந்த அம்மான்ற வார்த்தை நம்ம அம்மா அப்படின்னு பண்றதுக்கு நீங்க 37 வருஷம் வெயிட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு தகுதி இருக்கா அந்த மாதிரி போட்டோ எடுத்துக்க? அந்த ஆசை பயந்துருப்பீங்க நடுவில். நம்மளுக்கு குழந்தை எப்படிடா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு குழந்தை நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் பிறக்கிற வரைக்கும் பயந்தானே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல தலையில அந்த சிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்புறம் கிட்னில வந்து
லைட்டா வீக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இது மரபணு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுக்கல மேடம், பயந்துக்கிட்டு ஒண்ணுமே ஒரு குறையும் இருக்காது. நான் வந்து அதான் பண்ண சொல்லுவேன், இவங்க அக்கா பொண்ணு வளர்த்துறாங்க பிள்ளைய. டவுன் எந்த சிண்ட்ரோம் பிள்ளையா தான் அதுல எடுத்துட்டு டெஸ்ட் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன். எடுத்து அதுல டவுன் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கு, நீங்க போய் திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த பனிக்கூட நீர் எடுத்து பாப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் போகல மேடம். இப்ப டவுன் சிண்ட்ரோம் இல்லையே, நல்லாதானே இருக்கு. கையில ரேகை டவுன் சிண்ட்ரோம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரேகை இருக்காது. மூக்கு சப்பையா எப்படின்னா ஒரு குழந்தை இதெல்லாம் ஒண்ணு கையில ரேகை, அந்த 3 ரேகை, இந்த 1 2 3 இந்த அடுத்த பொசிஷன் மாறுறாங்க. பெரிய மனுஷன் மாதிரி திரும்பி இப்ப எத்தனை நாள் ஆகுது இவளுக்கு? 23 நாள் தான் ஆகுது. இவன் என்னமோ இங்க இருந்தாங்க, இங்க இருந்தா இங்க வந்தா இங்க வந்தா, நீங்களா தான் சாட்சி. இப்ப இங்க போயிருக்கா. என்ன 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 நசுக்கி நசுக்கி கொஞ்சங்கடா, நசுக்கி நசுக்கி கொஞ்சங்க பாப்பாவ. ஆத்தாடி அம்மாடி. டவுன் சிண்ட்ரோம் வந்து இந்த கை காமிங்க, இந்த கை காமிங்க, இந்த ரேகை தான். இந்த 1 2 3 இந்த ரேகை இல்லாம இருக்கும். சில குழந்தைங்களுக்கு இந்த 1 2 3 எந்திரிச்சு காமிக்கமா இந்த ரேகை இல்லாம இந்த ரேகை இல்லாம இருக்கும். பாப்பா கை காமிச்சிருக்கேன், இந்த ரேகை நல்லா இருக்கு. ரேகை நீங்க காமிங்க. ரேகை தெரியுதா? இந்த 3 ரேகை தெளிவா இருக்கு. சாரி நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. டவுன் சிண்ட்ரோம்னா கண்ணு வந்து சைனீஸ் கண்ணா இருக்கும், மூக்கு சப்பையா இருக்கும், அதுக்கப்புறம் காது குட்டியா இருக்கும், கையில ரேகை பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா மூக்கு இல்ல டவுன் சிண்ட்ரோமா இருக்கும், டெஸ்ட் எடுத்து பயம். ஆனா அது எடுக்காம விட்டோம்னா ஒரு வேளை அப்படின்னா என்ன எப்படிங்க ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்க, அதை நான் வந்து இது பண்ணணும். சொல்ல குட்டி இந்த அவளுக்கு கொஞ்சம் மூக்கடைப்பு இருக்கும் பாப்பாக்கு. ஏதோ கிஃப்ட் இருக்கா, அந்த கிஃப்ட் நான் பிரிக்கிறேன். அவர் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. என்கிட்ட வந்து அழுகிறாரு. என்ன என்னென்ன மாமிட்ட வரணுமா? நீ என்கிட்ட வரணுமா? இது என்னது? பர்ஃபியூமா? ஏதோ ஸ்பெஷல். ஆக்சுவலி முஸ்லிம் இதுல ரொம்ப முக்கியம் வந்து வாசனை திரவங்கள் தான். இல்ல நம்ம எப்பவுமே வாசனையா இருக்கணுமா, அதனால எனக்காண்டி ஏதோ ஒரு இல்லைன்னு சொன்னார்ல, பாப்பா ஃபீட் பண்ண ஆக்சுவலி எங்க பாப்பா அழுகுறாங்க. பர்ஃபியூம் என்னன்னா நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்த பர்ஃபியூம் இல்ல, நான் பர்ஃபியூம் வாங்கினதே இல்லை. பாப்பா ஃபீட் பண்ணிருந்தேன். எனக்காண்டி ஏதோ ஸ்பெஷல் பர்ஃபியூம் வாங்கி பண்ணிருக்கேன். சீக்ரெட். நைஸ், நல்லா இருக்கு. அரபிக்காரங்க யூஸ் பண்ற ஃபேமஸான பர்ஃபியூம் வாங்க. அத வந்து சகோதரி மேல நினைச்சு எனக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்படிதானே? இது எனக்கு எதுக்கு தெரியல. நல்லா இருக்கு. தேங்க்யூ. இத வந்து நான் கண்டிப்பா பிரிச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஓகே, இந்த டேட்ஸ் ஸ்பெஷலா விஐபி கெஸ்ட் சாப்பிடுற டேட்ஸா. நான் வந்து ஆஷா தெல்ல அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு இது பண்ணிருக்கேன்ல, அதனால இது வந்து தைலம். அப்படி இந்த லிப்டான் வந்து நான் சொன்னேன், இவர் வந்து காரைக்குடிக்கார நகரத்தார் அவங்க தான் வச்சிருக்காங்க இந்த லிப்டான். இல்ல மேம், இது துபாயில ஃபேமஸ். காரைக்குடியில் இருக்கிற பல பேர் துபாயில ஃபேமஸா இருக்கும். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் எனக்காண்டி இது கொண்டு இருக்காரு. இது என்ன பண்ணுவோம்? இது வந்து பிளாஸ்க் மாதிரியா? சில்லுன்னு ஊத்துனாலும் சில்லுன்னு இருக்கு, சூடா ஊத்துனாலும். சரி, தேங்க்யூ. இது வந்து எனக்காண்டி பார்த்து ஒவ்வொரு பொருளும் தேடி வாங்கினாராம். நீங்க நிறைய செய்யணும் மேடம். அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம், எனக்கு இதுதான் கிஃப்ட், பாப்பா தான் கிஃப்ட். இதெல்லாம் எனக்கு என்ன, நீங்க போய் அங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு உழைச்சி உங்க மகளுக்கு தானே கொண்டு வரணும். நான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் இந்த சென்ட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்க பாப்பாக்கு. சரி, கடவுள் வந்துட்டு எனக்காண்டின்னு சில அன்பு உள்ளங்களை கொடுத்திருக்காரு, அதை மாத்தக்கூடாது. பட் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வாசலுக்கு வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் என் மூலியமா இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுக்கறதுக்கு கடவுள் நான் எவ்வளவு இறக்கப்பட்டு என் மேல இந்த அன்பு காமிக்கிறாரு. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த ஒரு குடும்பத்தை சந்தோஷம் உண்டாக்கியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வார்த்தையில் அவங்க வந்து அவங்க மகள காலை போட்டு எடுக்கலாமா, கைய வந்தனே பாப்பா என் கையில கொடுத்து போட்டோ எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து அதோட ஹாப்பினஸ் இல்ல. சரி, நான் பிளஸ் பண்றேன்.
நிச்சயமா. ஆனா பிறந்து 23 நாள் ஆன பிள்ளை இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு வரலன்னா என்ன? நான் இப்ப தெரிஞ்சு ரிட்டர்ன் போறேன் 13 ஃபாரின் போறீங்களா? ரம்ஜான் முடியல அதுக்குள்ள மேடத்தை பார்த்துட்டு வந்துருக்கேன். அது கூட சொன்னா 40 நாள் கழிச்சு போய் பாக்குறேன். 40 நாள் கழிச்சு இவங்க பாவம் இல்ல, பச்சை உடம்பு. அவங்களையும் 23 நாள் இவ்வளவு தூரம் வந்து காலையில இருந்து வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வயசானவங்க கூப்பிட வர முடியாது, அதனால நான் கூப்பிட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளினிக்ல, என் கிளினிக்ல முஸ்லிம் பேஷண்ட்ஸ் முன்னாடி வருவாங்க. 2007 வந்துட்டு இருக்காங்க. 2008 ஒருத்தர் வந்து ஒரு 470 ரூபாய் பாக்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு 9 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு வந்தார். வந்துட்டு அது 470 ரூபாய் கொடுக்க வந்தேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் என்ன உங்ககிட்ட கேட்க போறேன், எவ்வளவு பேர் வைக்கிறாங்க, நம்ம கொடுக்கலாம் ஒன்னும் சொல்ல போறது இல்ல, நான் உங்களை தேடியா வர போறேன், இந்த 470 ரூபாய்க்கு எதுக்கு நீங்க 2000 ரூபாய் செலவழிச்சு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னார், நான் வந்து என்னுடைய கடனை உங்ககிட்ட நான் வச்சுட்டு போயிட்டேன்னா நான் செத்து மேல சொர்க்கத்துக்கு போனாலும் அல்ல என்ன கேட்பான். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். நான் வந்து இந்த மாதிரி யாருக்கும் ஏமாத்த கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, பணத்தை வந்து மவுத்தாக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னார். எனக்கு அப்படியே புல்ல அரிச்சிருச்சு. அந்த மாதிரி மகளை மாசமாக்குறது என்னோட கடமை, மகளை கொண்டு வந்து காமிக்கிறது அவரோட கடன். அதை வைக்க கூடாதுன்னு சொல்லி அதை காமிச்சிட்டு நீங்க துபாய் போகணும்னு நினைக்கிறீங்கல்ல? கண்டிப்பா அதுக்காக தான் மேடம் வந்தது மேடம். இல்லைன்னா எல்லாரும் சொன்னா 40 நாள் கழிச்சு தான் போகணும். இல்ல நான் 40 நாள் கழிச்சு தான் ஆக்சுவலி வரணும். ஆனா அவரோட இதை அவர் கரெக்டா பண்ணிட்டு கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுள கொடுத்து அவரோட மகனும் மனைவியும் சந்தோஷமா வாழணும். அண்ட் அவரோட மகளுக்கு இளவரசி மாதிரி வளர்ப்பேன் மேம் என் மகளன்னு. அதே மாதிரி இளவரசி போலயே அவளை வளர்த்து ஒரு மகாராணி போல அவளோட தலைமுறைகள் இன்னும் நிறைய சாரல போல, ஆயிஷா போல, அப்ரஹாம போல, நோவா போல அவரோட தலைமுறைகள் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஜனத்தை உண்டாக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பிளஸ் பண்றேன். லவ் யூ ஆல். நன்றி.